ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க இதில், சரிங்களா? எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். ஓகேவா? அது கூட நம்ம கிராம்பு ஒரு 2 போட்டுங்க, கல்பாசி கொஞ்சம் போட்டுங்க, சும்மா ஒன்று போட்டுங்க, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுங்க, கொஞ்சம் சாஜி ஜீரா, சரிங்களா, ஆட் பண்ணிங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுங்க அதில், சரிங்களா? சோம்பு அவ்வளோதான். ஓகேங்களா? இது கூட நம்ம வெங்காயம் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சரிங்களா? அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே இந்த சூட்லேயே வதக்கினீங்கன்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஓகேங்களா? வதக்கிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம், சரிங்களா, அதை அப்படியே உள்ளே கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே எடுத்துக்கிட்டு வெட்டி போட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் போடுறோம், சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ மஷ்ரூம் வேணுமோ அது எல்லாமே எடுத்துங்க. மஷ்ரூமும் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க உள்ளது. ஓகேவா? நம்ம இப்போது வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம். அந்த 2 கப்பு அரிசிக்கு 1:1 அப்படி தான் ஊற்றணும். ஒரே மாதிரி 2 கப்பு தண்ணி அப்படி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அது கூட சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிங்க. ரைட். இது கொஞ்சம் கொதி வந்த பிறகு, லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு குக்கரை மூடி எடுத்தால் புலாவ் ரெடி. இப்போது இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்த பிறகு நமக்கு சுவையான அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வச்சு இப்போது நம்ம அதில் வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது பிரியாணி அரிசி, சரிங்களா, பாஸ்மதி ரைஸ். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போது குக்கரை போட்டு மூடிட்டா முடிஞ்சிச்சு. வாவ், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுப்போம் பிரியாணியை. வருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து அப்படி போட்டு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தால் ரெசிபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.